எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ்ல எடுக்கப்பட்ட ஒரு வேற லெவல் எமோஷனல் மூவியா பார்க்க போறோம். ஒரு சின்ன பையனுக்கு தன்னுடைய அப்பா யாருன்னு தெரியாது. அப்படி தெரியாத அப்பாவை தேடி போக அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ரிட்டையர் ஆன ஸ்கூல் டீச்சரு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்த டீச்சரு அந்த பையன் இவங்க ரெண்டு பேருடைய பயணம் தான் இந்த படத்துடைய முழு கதையே. அதோட ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஃபிலிம் ரோல்ல ஒரு 5 ஸ்டார் மூவியை பார்க்க போறோம். இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்திருக்கிற உங்க ஃபிலிம் ரோலையும் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சென்டர் டு பிரேசில்ன்ற ஒரு போர்ச்சுகீஸ் எமோஷனல் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ரியோ டி ஜெனிரோல இருக்கிற ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன், அதோட பேரு சென்ட்ரல் டு பிரேசில். அங்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் ட்ரெயின்ல ஏறத்தும் இறங்குறதும்னு மக்கள் கூட்டம் அலமோதும். அப்படிப்பட்ட அந்த பரபரப்பான ரயில்வே ஸ்டேஷன்ல சில பேர் உட்காந்து அவங்க மனசுல இருக்கிற விஷயங்களை யாருக்கிட்டயோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா, கண்டிப்பா உன்னை ஒரு நாள் பார்ப்பேன் அப்படின்னு ஒருத்தங்களும், இன்னொரு லேடி தன்னுடைய பையனோட வந்திருக்காங்க. அவங்க, என் வாழ்க்கையில நடந்த மோசமான விஷயமே நீதாயா குடிகாரன் நாயே, உன் பையனையாவது பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல, ஒழுங்கு மரியாதையா வந்து உன் பையனை பாரு இப்படின்னு கோவமா பேசிட்டு அந்த லேடி தன்னுடைய பையனை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. இவங்க எல்லாம் யாருக்கிட்ட பேசுறாங்கன்னு பார்த்தா டோரா அப்படின்ற ஒரு ரிட்டையர் ஆன ஸ்கூல் டீச்சர் கிட்ட தான் பேசுறாங்களே. ஏன்னா நம்ம டோராவுடைய வேலையே இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. எழுத படிக்க தெரியாதவங்களாம் நம்ம டோரா கிட்ட வந்து யாருக்கு லெட்டர் எழுதணுமோ ஜஸ்ட் இவங்க மனசுல இருக்கிறத சொன்னா போதும், நம்ம டோரா எழுதி அந்த லெட்டரை போஸ்டும் பண்ணிடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் காசு வாங்கிப்பாங்க. அன்னைக்கு கூட்டம் ரொம்ப அதிகம். அதனால நம்ம டோரா கிட்ட நிறைய பேர் வந்து லெட்டர் எழுத சொல்லி அவங்க மனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. நிறைய பேருடைய லெட்டர் எல்லாம் எடுத்துட்டு நம்ம டோரா அவங்களுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஒரு ட்ரெயின்ல போறாங்க. இவ்வளவு பேர் நம்ம டோரா கிட்ட கோவம் கஷ்டம்னு எவ்வளவு எமோஷனை கொட்டிருப்பாங்க. ஆனா டோராவுக்கு எதுவுமே ரிசீவ் ஆகவே இல்லை. ஏன்னா டோராவுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, குழந்தை இல்ல, குடும்பம் இல்ல, நாய் கூட இல்ல. ரொம்பவே ஒரு லோன்லியான லைஃபை தான் அவங்க வாழ்றாங்களே. டோராவுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு லேடி தான். அவங்களும் வயசானவங்க தான். வீட்டுக்கு போன உடனே அந்த லேடியை கூப்பிட ரெண்டு பேரும் வீட்டுல உட்காந்து இன்னைக்கு நம்ம டோரா எழுதின அந்த லெட்டர் எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் லவ்வருக்கு லெட்டர் எழுத சொல்லிருப்பாரு. ஆளு உருகி ஊத்தி இருப்பாரு. அதை படிச்சு பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த இடத்துல தான் நம்ம டோரா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கடவுள் மாதிரி. ஏன்னா இவங்க எழுதின லெட்டர்லாம் எதை போஸ்ட் பண்ணணும்ட்டு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்களே. இப்போ ஒரு பர்சனுடைய லெட்டரை படிச்சாங்கல்ல, அதை பிடிச்சி கிழிச்சு போட்டுறாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு பாட்டி வந்துட்டு ஒரு லெட்டரை பாக்குறாங்க. என்னது இது, ஜீசஸுக்குன்னு லெட்டர் எழுதிருக்கு, கடவுளுக்கெல்லாமா லெட்டர் எழுதுறாங்க. உடனே நம்ம டோராவும், கடவுளுக்கெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க பையனோட வந்தாங்க. குடிகார ஹஸ்பண்ட், அந்த ஆளு பேரு ஜீசஸா, பயங்கர மோசமா திட்டி எழுதிருக்கா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு நம்ம டோரா கிழிக்கிறதுக்கு போக அந்த ஃப்ரெண்டு பாட்டியும், எதுக்கு கிழிக்கிற, இந்த லெட்டர்லயே எழுதிருக்கா பாரு, அந்த அப்பங்காரன் புள்ளைய பார்க்கவே இல்லையா, பாவம் அந்த பையன், இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணு. நம்ம டோராவும், அந்த லேடி ரொம்ப மோசமா பேசியிருக்கா, அந்த ஆள் வேற குடிகாரம் போல, இந்த லெட்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அடிச்சானா என்ன பண்றது, சரி ஓகே நான் இந்த லெட்டரை கிழிக்கல, ஆனா அதுக்கு பதிலா டிராயர்ல போட்டு வைக்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை டிராயர்ல வைக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. டோரா அகைன் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. வழக்கம் போல எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுத ஹெல்ப் பண்றாங்க. அப்ப திரும்பவும் அந்த பையனை கூட்டிட்டு வந்தாங்கல்ல ஒரு லேடி, அவங்களே வராங்க. எங்க, நான் நேத்து ஒரு லெட்டர் எழுத சொன்னேன்ல, அதை நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல இன்னைக்கு தான் பண்ணுவேன். ஐயோ ரொம்ப நல்லதா போச்சு, நான் வந்து கொஞ்சம் அதுல கோவமா பேசிட்டேன், அதை கிழிச்சு போட்டுறீங்களா? இதுக்கு தான் எந்த லெட்டரையும் உடனே போஸ்ட் பண்றது கிடையாது அப்படின்னு நம்ம டோரா அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுறாங்க. உடனே அந்த லேடி, இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதுங்க அப்படின்னு போன தடவை கழுவி ஊத்துனாங்கல்ல, ஆனா இப்ப ரொம்ப அழகா பாசமா பேசுறாங்களாமா அவங்க ஹஸ்பண்ட் ஜீசஸ பார்த்து. ஏன்னா அந்த லேடிக்கு ஒரு பையன் இருக்கால, அந்த பையன் பேர் வந்து ஜோசே. அப்பா ஜீசஸ பார்க்கணும்ட்டு அவ்வளவு ஆசையா அந்த பையனுக்கு. அதனால அவனை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோசேவுடைய போட்டோவெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம டோராவும் விஷயங்கள் எல்லாம் எழுதும் பொழுது அந்த ஜோசேன்ற பையன் சும்மா இல்லாம கையில ஒரு பம்பரம் வச்சிருக்கான். அதை வச்சு நம்ம டோரா எழுதுற அந்த டேபிளை வந்து குத்துன்னு குத்த கடுப்பாக்குறாங்க. டோரா, நீ என்ன புள்ளையா இல்ல குரங்கா, கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்கார்றா அப்படின்னு திட்டுறாங்க. அப்புறம் லெட்டரையும் எழுதி முடிச்சிடுறாங்க. அந்த லேடியும் அந்த பையன் ஜோசேவை கூட்டிட்டு அப்படியே அங்க இருந்து போக அந்த பையன் வந்து பம்பரத்தை ஆளு சுத்திக்கிட்டே இருக்காரு. கரெக்டா ரோடு கிராஸ் பண்ணும் பொழுது அந்த பம்பரம் கீழே விழுந்துருதா. அதை எடுக்கலான்னு ஜோசே போகும் பொழுது அம்மா நடு ரோட்லயே நிக்கிறாங்க. அப்போ ஒரு பஸ் வந்து அவங்க மேல மோதி அங்கேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த ஜோசேன்ற பையனுக்கு என்ன ஆச்சுன்னே புரியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாம் தூரத்துல இருந்து நம்ம டோராவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. நம்ம ஜோசே பாவம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே இருக்காரு. ஏன்னா ஜோசேவுக்கு யாரையுமே தெரியாது அம்மாவை தவிர. எங்க நம்ம டோரா வந்து தொடர்ந்து மத்தவங்களுக்காக லெட்டரை எழுதும் பொழுது டக்குன்னு பார்த்தா நம்ம ஜோசே வந்து உட்கார்றாரு கண்ணுல கண்ணீரோட. டேய் தம்பி, உனக்கு என்ன வேணும்? நான் எங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். சரி சொல்லு அப்பா. நீங்க ரியோ டி ஜெனிரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்பா அப்படின்னு அந்த பையன் அழுதுகிட்டே சொல்ல, நம்ம டோராவும் ஒரு நிமிஷம் இரு, இந்த லெட்டரை நான் எழுதி கொடுக்க $1, அதை போஸ்ட் பண்ணணும்னா இன்னொரு $1, மொத்தம் $2 எனக்கு தரணும், உங்ககிட்ட காசு இருக்கா? அந்த பையன் பாவம் அழுதுகிட்டே அம்மா கிட்ட தான் காசு இருக்கு, அவங்க வந்ததும் நான் தரேன் அப்படின்னு சொல்றான். பாவம் அந்த பையனுக்கு அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு கூட தெரியல, அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க, திரும்ப வந்துருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம டோராவும் இங்க பாரு தம்பி, காசு இல்லைன்னா என்னால லெட்டர் எழுத முடியாது, உங்க அம்மா ஆல்ரெடி லெட்டர் கொடுத்தாங்கல்ல, அதை நான் போஸ்ட் பண்ணிட்டேன், அடுத்த ஆளு லெட்டர் எழுதணும், ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல பாவம் அந்த பையனும் அப்படியே சோகமா அங்க இருந்து போயிடுறான். நம்ம டோராவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ட்ரெயின்ல வீட்டுக்கு போகலான்னு பொழுது ட்ரெயினுக்கு வெளியே நம்ம ஜோசே தான் அப்படியே நின்னுகிட்டு டோராவையே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்பொழுதைக்கு ஜோசேவுக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு யாரு அப்படின்னா நம்ம டோரா மட்டும்தான். ஸோ ட்ரெயினுடைய கதவும் க்ளோஸ் ஆகி அப்படியே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே ட்ரெயின் பின்னாடியே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு தூரமா போக, அது போன அந்த பாதையவே ஜோசே பார்த்துக்கிட்டே அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, அங்க போக அங்க புனித மேரியோடைய அம்மா ஆனியும் மேரி சின்ன பொண்ணாவும் இருக்கிற மாதிரியான சிலைய பார்க்க நம்ம ஜோசேவுக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. ஏன்னா இதே மாதிரி தான் அம்மா கூடவே ஜோசே ஒன்னாவே இருப்பாரு. ஆனா இப்போ அம்மா கூட இல்ல, ஆனா அப்பா இருக்காரு, தயவு செஞ்சு நான் என் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் கிட்ட நம்ம ஜோசே வேண்டாரு. சோ அன்னைக்கு நைட்டு வந்து ஜோசே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே தூங்க, அடுத்த நாள் ஆகுது. நம்ம டோராவும் வேலைக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வராங்களே. வந்து பார்த்தா அங்க ஓரமா குப்பை தொட்டி பக்கத்துல நம்ம ஜோசே படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க இவங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஸோ அதனால ஒரு சாண்ட்விட்சை வாங்கிக்கிட்டு, டே தமா துண்டு, இந்தடா சாண்ட்விட்ச் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையன் அப்படியே கோவமா திரும்பி பார்த்து, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், எனக்கு தேவையில்ல அப்படின்னு முறுக்கின்னு பத்துக்கிறாரு ஆளு. சரின்னு நம்ம டோராவும் வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. இவங்க இருக்கிற இந்த இடம் எவ்வளோ மோசமானதுன்னு காட்டுறதுக்காகவே ஒரு திருடன் ஒரு பொருளை ஆட்டையை போட்டு போக, அங்கிருந்த கடைக்காரரும் திருடன் திருடன் கத்துறாரு. அந்த திருடன் வேகமா அங்கிருந்து ஓடி போறாரு. பின்னாடியே போனவங்க ஒரு ரயில்வே ட்ராக் கிட்ட அந்த பர்சனை புடிச்சு, நம்ம ஊர்ல திருடனா இருந்தா 2 அடி கொடுத்து அனுப்பிடுவானுங்க, ஆனா அங்க ஒரு துப்பாக்கியை எடுத்து அந்த திருடனை போட்டு தள்ளுறாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு இடம் அது. எங்க நம்ம டோராவும் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க, கிளம்ப போறாங்க. அப்ப ஜோசேன்ற அந்த குட்டி பையன் கிட்ட ஒரு ஆள் ஒருத்தர் பேசுறாரு. எங்க இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவங்க தானே, இதை புரிஞ்சுக்கிற நம்ம டோராவும் டக்குன்னு அந்த பர்சன் கிட்ட போயிட்டு, இல்ல இல்ல இது எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் கிட்ட இருந்து நம்ம ஜோசேவை காப்பாத்துறாங்க. அப்புறம் நம்ம ஜோசே கிட்ட, இங்க பாடுறா தம்மா துண்டு, நான் ஒன்னும் தம்மா துண்டு இல்ல, என் பேரு ஜோசே, உன் பேர் என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா நான் உன்னை தம்மா துண்டுன்னு தான் கூப்பிடுவேன், இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது, என் கூட வரியா என் வீட்டுக்கு? நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டா என் அம்மா இங்க வந்து என்ன தேடுவாங்கல்ல. டே தம்மா துண்டு, உங்க அம்மா இங்க வர மாட்டாங்கடா, ஏன்னா உன் அம்மா இறந்து போயிட்டாங்க, நீங்க பொய் சொல்றீங்க, எங்க அம்மா கண்டிப்பா என்ன தேடி வருவாங்க. டோராவும், அப்படின்னா உன் இஷ்டம்பா, ட்ரெயின் வந்துருச்சு, நான் உள்ள ஏற போறேன், நீ என் கூட வரத்தாந்தா என் பின்னாடியே வா, இல்லைனா இங்கேயே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு டோரா அங்க இருந்து போக ட்ரெயினுக்குள்ளேயும் ஏறிடுறாங்க. அப்படியே வெளியே பார்த்தா அந்த பையன் டோராவையும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்க. ஜோசேவுக்கு ரொம்ப பசிக்குது, அதோட நேத்து நைட்டு ஒழுங்கா தூங்க கூட முடியல இந்த இடத்துல, அதனால நம்ம டோரா கூடவே அவங்களுடைய வீட்டுக்கே வந்துடுறாரு. டோராவோட அந்த ஃப்ரெண்டு பாட்டியும் வராங்க. யார் இந்த பையன் புதுசான்னு சொல்லி கேட்க, அதான் ஜீசஸ்னு ஒரு லெட்டர் படிச்சல்ல, அவருடைய பையன். ஓ ஜீசஸோட புள்ளையா நீ அப்படின்னு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரிடா உங்க அப்பாவை பத்தி எதுவும் தெரியுமான்னு கேட்க, நம்ம ஜோசேவும், எங்க அப்பா ஒரு கார்பெண்டர், அவரே சேரு டேபிள் இன்னும் சொல்ல போனா ஒரு முழு வீட்டையே அவரே கட்டுவாரு தெரியுமா? சரி சரி கவலைப்படாத, கண்டிப்பா நீ உங்க அப்பாவை பாப்ப அப்படின்னு இவங்க சமாதானப்படுத்துறாங்க. அவரை ஜோசே வந்து நம்ம டோரா வீட்டுல இருக்கிற டிவியை பாக்குறாரு. டிவி ரொம்ப பழைசு போல, அப்படியே பொறி பொறியா தெரியுது. அந்த டிவியை பாக்குறதும் ஒண்ணுதான், பார்க்காததும் ஒண்ணுதான். அதனால ஜோசே என்ன பண்றாருன்னா, அப்படியே நம்ம டோராவுடைய வீட்டை சுத்தி பார்க்க ஒரு பழைய போட்டோ ஒண்ணு இருக்கு. அதுல நம்ம டோரா வந்து டீச்சரா இருக்கும் பொழுது ஸ்கூல்ல பசங்க கூட எடுத்த போட்டோ. இப்படியே ஒவ்வொரு விஷயங்களா பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் ஒரு டிராயர்ல நிறைய லெட்டர் இருக்கிறத ஜோசே பாக்குறாரு. இன்னும் நல்லா தெளிவா பார்க்கும் பொழுதுதான் இவங்க அம்மா வந்து ஜோசோட போட்டோவோட கொடுத்திருப்பாங்கல்ல லெட்டர், அதுவும் அங்கதான் இருக்கு. டக்குன்னு டோரா வந்துடுறாங்க. டேய் டிவி பாடுறான்னு சொன்னா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்க அம்மா கொடுத்த லெட்டர்
லெட்டரை போஸ்டே பண்ணவே இல்லை நீங்க. அட தம்மா துண்டு, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன் சொல்லக்கூடாது? அது என்னோட அப்பா. லெட்டரை கொடுங்க, நான் எங்க அப்பா கிட்ட போறேன். டேய், உங்க அப்பா 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்காரா, அவரை நீ போய் எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்கா அந்த லெட்டரை கொடுங்க அப்படின்னு அந்த பையன் கத்த, நம்ம டோராவும் சரி ஓகே, நாளைக்கு நீ ரெடியாரு, நான் உன்ன ஒருத்தங்க கிட்ட கூட்டிட்டு போறேன், அவங்க உன்ன உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போவாங்க, சரியா? நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? அட தம்மா துண்டு, உண்மையா தான் சொல்றேன், நாளைக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்த நாளும் ஆகுது. நம்ம ஜோசேவை கூட்டிட்டு இவங்க எங்க போறாங்கன்னா, இந்த அடாப்ஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, குழந்தைகளை வெளிநாட்டுக்கு தத்து கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஏஜென்சி மூலியமா ஒருத்தங்களை மீட் பண்றாங்க. எங்க நம்ம ஜோசேவுக்கும் புரிஞ்சிருச்சு, நம்ம அப்பா கிட்ட எல்லாம் போக போறது கிடையாது, நம்மள வேற எங்கேயோ அனுப்ப போறாங்கன்னு. பாவம் அந்த பையன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். அங்க அந்த ஏஜென்சியும் வந்துட்டு நம்ம டோராவுக்கு $1000 காசை கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு டேய் தம்மா துண்டு பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம டோரா அங்க இருந்து போயிடுறாங்க. கிடைச்ச அந்த $1000 வச்சு வீட்டுக்கு புது டிவி வாங்குறாங்க. அத அந்த ஃப்ரெண்டு பாட்டி கிட்ட காட்ட அவங்களும், ஏ டோரா பரவாயில்லையே, புது டிவி வாங்கிட்டியே, ஆமா ஏது இவ்வளவு காசு? அது வந்து என்னுடைய தங்க மோதிரத்தை வித்துட்டேன். ஓ அப்படியா? இங்க ஒரு பையன் இருப்பானே தம்மா துண்டு, அவன் எங்க? அவன் வந்து அவங்க அப்பாவை தேடி போயிட்டான். என்ன சொல்ற? 1000 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற அப்பாவை தேடி அந்த பையன் தனியா எப்படி போவான்? அதை விட டிவில ஏதாவது நாடகம் பார்க்கலாமா அப்படின்ட்டு இவங்க மலுப்ப ட்ரை பண்றாங்களா? அந்த ஃப்ரெண்டு பாட்டிக்கும் புரிஞ்சிருச்சு. டோரா நீ என்ன பண்ண, உண்மையை சொல்லுன்னு கேட்க, இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு குழந்தைகளை தத்து கொடுப்பாங்கல்ல, அந்த ஏஜென்சில கொண்டு போய் சேர்த்து விட்டேன். அவங்க எனக்கு $1000 கொடுத்தாங்க, அதுல தான் டிவி வாங்கினேனே. நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? உனக்கு தான் புரியல. நம்ம கூட இருந்தா அந்த பையன் என்ன பண்ணிருப்பான்? ஒன்னும் பண்ணிருக்க மாட்டான். இதுவே நான் தத்து கொடுத்ததுனால அந்த பையன் ஸ்கூலுக்கு போவான், படிப்பான், பெரிய ஆளாவான். உடனே அந்த ஃப்ரெண்டு பாட்டியும், உனக்கு தான் எதுவும் புரியவே இல்லையே, இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு தத்து கொடுக்கறேன்னு குழந்தைகளை கொண்டு போய் அவங்களோட உடல் உறுப்புகளை கட் பண்ணி எடுத்து வித்துருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இடத்துல அந்த பையன் மாட்டி இருந்தா என்ன பண்றது? ஏன்னா அந்த ஃப்ரெண்டு பாட்டி சொல்ல, இப்பதான் புரியுது நம்ம டோராவுக்கே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நைட்டு ஃபுல்லா அவங்களால தூங்க கூட முடியல. அதனால அடுத்த நாளே அந்த ஏஜென்சி ஆட்கள் கிட்டயே போயிட்டு, இன்னும் நிறைய குழந்தைகள் இருக்கு, நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சில குழந்தைகளுடைய போட்டோவெல்லாம் காமிக்க, அந்த லேடியும் அந்த போட்டோஸை பார்த்துட்டு, இருங்க நான் என் பார்ட்னர் கிட்ட கேட்டு வரேன்ட்டு உள்ள போயிடுறாங்க. அந்த கேப்ல நம்ம டோராவும் நைஸா உள்ள போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஜோசேவை கூப்பிட அவரும் பயப்படுறாரு. டேய் தம்மா துண்டு, நான் தான்டா, சீக்கிரம் என் கூட வா அப்படின்னு கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டே வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஏஜென்சி ஆட்கள் பாத்துடுறாங்க. நம்ம டோராவுடைய சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சிடுறாங்க. ஆனா இருந்தாலும் வெளியே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. சோ வேக வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அதோட அந்த ஃப்ரெண்டு பார்ட்டிக்கும் கால் பண்றாங்க. அவங்களும் அட்டென்ட் பண்ணி, சொல்லு என்ன விஷயம்? என்ன தேடி யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள வீட்டுக்குள்ள விடாத, முக்கியமா வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி எதுவும் கொடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பார்ட்டி ஆல்ரெடி ஒருத்தரை உள்ள விட்டு காஃபி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க பேச்சு ஒரு மாதிரி தடுமாறுதா. இங்க நம்ம டோராவும் புரிஞ்சுக்கிறாங்க, அடி பாவி உள்ள விட்டுட்டியா, சரி ஓகே ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளி, பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு காலை கட் பண்றாங்க நம்ம டோரா. அவரு ஜோசே கிட்ட வந்து, இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துறேன்டா, உங்க அப்பாவை பார்க்க நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்ல, நீங்க எதுக்கு வரீங்க? எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. எது பிடிக்கவே இல்லையா? தம்மா துண்டு, அந்த மோசமான இடத்துல இருந்து உன்னை காப்பாத்தினது நான் தான், புரியுதா? ஆனா அந்த மோசமான இடத்துல என்ன கொண்டு போய் விட்டது யாரு? நீங்க தானே. அதனால நான் தனியா போறேன், வேணா கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு கேட்க, இவங்களும் காசை கொடுக்குறாங்க. அந்த பையன் மட்டும் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறாரு. ஆனா நம்ம டோரா இங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? வீட்டுக்கும் போக முடியாது. அந்த அடாப்ஷன் ஏஜென்சி ஆளுங்க பார்த்தாலே நம்ம டோராவை காலி பண்ணிடுவாங்க. அதோட இந்த பையனும் தனியா போறான், அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஓடி போயிட்டு பஸ்ல ஜோசேவுக்கு பக்கத்திலேயே போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனா அந்த பையன் நம்ம டோராவோட முகத்தை கூட பார்க்க ரெடியா இல்ல. சோ இந்த பஸ்ல ரொம்ப நேரம் டிராவல் இருக்க போகுதுன்றதுனால பிரேக்குக்காக ஒரு இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டுறாங்க. அப்ப ஜோசே வந்து ட்ரெஸ் இருக்கிற கடையை பார்த்துட்டு அந்த ட்ரெஸ் எடுக்க போக, டே என்னடா பண்ற? நான் என் அப்பாவை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கணும்ல, எனக்கு புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்கவே, சரி நீ இவங்களும் வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சு போயிருக்கும்ல, அதனால இவங்களும் ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. சரி நீ பஸ்ல போ, நான் ஒரு பொருளை வாங்கணும். என்ன பொருள்? அது வந்து நான் ஜூஸ் வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பஸ்ல தொடர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜோசே வந்து ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டிக்கிட்டு, எங்க அப்பா ஊரு எப்ப வரும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம டோராவும் வந்து அவங்க ஜூஸ்லாம் வாங்கல, சரக்கு தான் வாங்கியிருக்காங்க, அதை குடிச்சிட்டு வராங்க. அந்த பையனும், என்னத்தை குடிக்கிறீங்க நீங்க? ஜூஸ் தானே, எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். டேய் இதெல்லாம் பெரியவங்க குடிக்கிற ஜூஸ், நீ எல்லாம் குடிக்கூடாது
பண்றது புரியுதா? சரின்னு அந்த பையனும் அப்படியே வெளியே தொடர்ந்து பாக்குறாரு. அதுக்கப்புறமா பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு நம்ம டோரா கிட்ட பின்னாடி ஒரு ஆள் இருக்காருல்ல, ஒருவேளை அதுதான் என் அப்பாவோ? சேச்சா, அவரும் உன் அப்பாவா இருக்க வாய்ப்பு இல்லடா. அதோட இங்க ஒரு பக்கத்துல ஒரு கிழவன் இருக்கான் தெரியுமா, இந்த ஆளை பாக்குறதுக்கு என்னோட அப்பா மாதிரியே இருக்கு. என் அப்பா ரொம்ப மோசமானவர். என் அம்மாவை விட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உன் வயசு இருக்கும்போது தான் என் அம்மாவும் இறந்து போனாங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப லோன்லியா வளர்ந்துட்டேனா, அதனால எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாம போச்சு. அதனாலதான் தெரியாம உன்னை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு உங்க மன்னிப்பு கேட்க ஜோசேவுக்கும் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நைட் டைம் ஆகுது, பஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த பயபுள்ள ஜோசே என்ன பண்றாருன்னா, நம்ம டோரா வாங்கி வச்சிருந்தாங்களே சரக்கு, அது ஜூஸ்ன்னு நினைச்சு எடுத்து குடிக்கவே ஆளுக்கு சரியான போதையாகுது. பஸ்ஸுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு என்னோட பேரு ஜோசே, நான் என் அப்பாவை தேடி போறேன், எங்க அப்பா ஒரு கார்பெண்டர் தெரியுமா அப்படின்னு புலம்பவே அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன இந்த பையன் குடிப்பான் போலையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சிரிக்கிறாங்களா. உடனே நம்ம டோரா உண்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யாரு ஃபர்ஸ்ட், நீ என் சொந்தம் கிடையாது, நீ யாரோ ஒருத்தி, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு பயங்கரமா கத்துறான் அந்த பையன். இருந்தாலும் டோரா அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சு கொஞ்ச நேரம் வாயை பொத்திக்கிட்டு தம்மா துண்டுன்னு திட்டி உட்கார வைக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது, காலையில சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், பஸ் கொஞ்ச நேரம் நிற்கும். அடிச்ச சரக்குல அந்த பையன் இன்னும் போதையில தான் இருக்கான். நம்ம டோராவும் இந்த பையனுக்கு நம்ம கூட வர்றது சுத்தமா பிடிக்கல போல. ஸோ நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கே போவோம், இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்துருட்டோம் அப்படின்னு அந்த பையன் கூடவே பேக்ல இவங்க கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் டிக்கெட்டுக்கு மட்டும் கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு மீதிய அந்த பையன் கூடவே ஒரு பேக்ல வச்சிடுறாங்க. அப்புறம் மெதுவா வெளியே போறாங்க. அந்த பஸ் டிரைவர் கிட்ட கரெக்டா இந்த இடம் வந்த உடனேயுமே அந்த பையனை பத்திரமா இறக்கி விட்டுருங்க அப்படின்னு அவருக்கும் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு கீழே இறங்கி, அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் தானே, அங்க இவங்க ஊருக்கு போறதுக்கான டிக்கெட்டை எடுக்கிறாங்க. கரெக்டா அதுக்கு தான் காசு வச்சிருந்தாங்க, அதுக்கு டிக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த பையன் ஜோசே இருக்கிற அந்த பஸ்ஸும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. அப்படியே டோரா திரும்பி பார்த்தா அந்த ஜோசே இங்க தான் இருக்காரு. என்ன இவன் இங்க இருக்கான், பஸ்ல போலையா அப்படின்னு வேகமா போயிட்டு என்னடா ஆச்சு. ஆனா ஜோசே எதுவும் பேசாம அப்படியே கம்முன்னு இருக்க. டேய், நீ தானே உங்க அப்பாவை பார்க்க தனியா போறேன்னு சொன்ன, சரி நீ தனியா விட்டு வந்தா இப்ப ஏன்டா திரும்ப வந்த, சரி சரி இன்னொரு பஸ்ல உங்க அப்பாவை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா, உன் சீட்ல நான் ஒரு பேக வச்சிருந்தேனே, அந்த பேக கொண்டு வரலையா நீனு, இல்ல அது பஸ்ஸுக்குள்ளதான் இருக்குன்ற மாதிரி அந்த பையன் பார்க்க, அடோ பாவி என்கிட்ட இருந்த மொத்த பணமுமே அந்த பேக்குள்ள தான்டா இருந்தது அப்படின்னு வேகமா ஓடி போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே பஸ் ரொம்ப தூரம் போயிடுச்சு. டோரா கிட்ட இருந்த எல்லா காசையும் அந்த பேக்ல தான் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த பேக் இல்ல, மீதி இருந்த காசுக்கும் அவங்க டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. அதனால டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு எங்க இந்த டிக்கெட்டுக்கு பதில் திரும்ப என் காசை கொடுப்பீங்களான்னு கேட்க, இல்லங்க ரீஃபண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒரு ரூபாய் கூட இல்லாத நிலைமைக்கு வந்துட்டுமே, பிச்சை எடுத்து தான் ஊரு போய் சேரணுமா அப்படின்னு நம்ம டோரா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ட்ரக் டிரைவர் வருவாரு. அவரு வந்து நம்ம டோராவையும் அந்த ஜோசையும் பார்த்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு, எதுவும் சாப்பிடுறீங்களா அப்படின்னு ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுக்கவே அவங்களும் சாப்பிடுறாங்க. சோ நடந்த விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நான் ஒரு ட்ரக் டிரைவர், போற வழியில நிறைய டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு நீங்க சொல்ற அந்த ஊருக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேனே, வேணா வாங்கல நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல இவங்களுக்கும் அவ்வளவு ஹாப்பி. சோ அந்த ட்ரக்லயே அந்த ட்ரக் டிரைவர் கூட ஜாலியா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் ஜோசே இருக்காருல, அவருக்கு ஆக்சுவலா வளர்ந்து ஒரு ட்ரக் டிரைவரா ஆகணும்ன்றது தான் ஆசையா. சோ இப்படின்னு பேசிக்கிட்டே தொடர்ந்து அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரக் டிரைவரும் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி பொருளை வந்து டெலிவரி பண்ண போறாரு போல ஒரு மளிகை கடைக்கு. சோ அப்படி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு டெலிவரி பண்றாரு. அந்த கடைக்குள்ள நம்ம ஜோசே போயிட்டு அங்க பார்த்தா நிறைய சாப்பிடுற பொருள்லாம் இருக்கு. அத ஆட்டைய போட்டுக்கிட்டு நேரா நம்ம டோரா கிட்ட வர, டேய் என்ன வேலைடா பண்ணிருக்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, டேய் என்னடா உன்னால இவ்வளவுதான் எடுக்க முடிஞ்சதா, வேஸ்ட்ரா நீ, இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இவங்க போயிட்டு சும்மா எல்லா பொருளையும் எடுத்து ஆட்டைய போடுறாங்க, பேக்குள்ள வச்சுக்கிறாங்க. அப்படியே நைஸா வெளியே வரலான்னு பார்த்தா அந்த மளிகை கடை ஓனர் வந்து, ஏமா ஒரு நிமிஷம் இரு, உன் பேக்கை காட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக்கு. நல்ல வேலையா ட்ரக் டிரைவர் வந்து, ஹலோ சார், இவங்க என்னோட கெஸ்ட் தான், நம்பிக்கையானவங்க, இருக்கட்டும் பேக்கை திறந்து காட்ட சொல்லு. ஆனா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா, இவங்க என் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இது அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும், அதோட நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானு சொல்லி கேட்க, சரி சரி தெரியாம பண்ணிட்டேன் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. ஸோ டோராவும் ஜோசியும் ட்ரக்குள்ள வந்துடுறாங்க. திருடின பொருளெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ட்ரக் டிரைவரும் வராரு. அவரு பார்த்துட்டு ஏதாவது திட்டுவாருன்னு பார்த்தா, என்கிட்ட இந்த கடைக்காரன் எவ்வளவு நெக்கலா பேசியிருக்கான் தெரியுமா, நல்ல வேலை நிறைய பொருள் ஆட்டையை போட்டீங்க, சாவட்டும் அவன், எனக்கு ஒரு பிஸ்கெட் கூட அப்படின்னு வாங்கி தின்றாரு. அவரை தொடர்ந்து இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜோசியை பார்த்து, என்னடே நீ ட்ரக் டிரைவர் ஆகணும் தானே ஆசைப்பட்ட, வா மடியில உட்காரன்ட்டு உட்கார வச்சு ஸ்டீரிங்க கொடுத்து ஓட்ட வைக்கிறாரு. அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜோசே தூங்கிடுறாரு. அந்த ட்ரக் டிரைவரும் டோராவும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. முக்கியமா டோரா தான் வந்து அவங்க மனசுல இருக்கிற நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஏன்னா அந்த ட்ரக் டிரைவரை அவங்க முழுசா நம்புறாங்க. அடுத்த நாள் தொடர்ந்து அவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல சாப்பிடலான்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம டோரா ஜோசேவை பார்த்து, டே தமாத்துண்டு அங்க போய் விளையாடுற,
பாருடா அங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு இங்க இந்த ட்ரக் டிரைவருடைய கையை பிடிச்சி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு பாத்ரூமுக்கு போயிட்டு இவங்க லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறாங்க. இங்க வெளியே அந்த ட்ரக் டிரைவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு இந்த டோரா வந்து நம்மள லவ் பண்றா போல அப்படின்னு. எங்க நம்ம டோராவும் வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த ட்ரக் டிரைவரை காணோம். அவரு வண்டியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு இப்ப ரிலேஷன்ஷிப் குள்ள வரதெல்லாம் சுத்தமா விருப்பமே இல்ல, அதோட வயசும் ரொம்ப ஆயிடுச்சுல. அதனால அங்க இருந்து போயிடுறாரு. இதை பாக்குற நம்ம டோராவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க இருந்து பஸ்ஸும் கிடைக்காது போல, போற வர வண்டியில தான் லிஃப்ட் கேட்கணும். அப்படி ஒரு வண்டியில லிஃப்ட் கேக்குறாங்க. பார்த்தா அந்த டிரைவர் வந்து சும்மாலாம் லிஃப்ட் கொடுக்க முடியாது, காசு இருந்தா கொடுங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல இவங்க கிட்ட காசே இல்லையே, அதனால வாட்ச கழட்டி கொடுக்கவே சரி உள்ள போங்க அப்படின்ட்டு வண்டியில ஏத்திக்கிறாங்க. அந்த வண்டியில இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளை துணியா போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஜீசஸ் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. கடவுளை பத்தி பாட்டு பாடிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. அந்த ஜோசேன்ற பையனுக்கு இந்த பாட்டுலாம் தெரியும் போல, அவனும் கூட சேர்ந்து பாடுறான். அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறாங்க. டோரா ஜோசேன்னு அவங்களுக்கும் கொடுக்கவே சந்தோஷமா அவங்க சாப்பிடுறாங்க. சோ ஒரு வழியா அந்த வண்டியும் ஒரு ஊருக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த ஊருக்கு தான் இவங்களும் வரணும். சோ அட்ரஸ் இவங்க கிட்ட இருக்கிறதுனால வேகமா அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுக்கு அவ்வளவு சந்தோஷம், அப்பாவை பார்க்க போறோம் அப்படின்னு டோராவெல்லாம் விட்டுட்டு முன்னாடி வேகமா ஓடி போறான். சோ ஒரு வழியா அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடியும் அந்த லேடியோடைய 2 பசங்களும் இருக்காங்க. சோ டோராவும் வந்து இங்க ஜீசஸ்ன்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இருங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க. அவரும் அங்க வராரு. அந்த பையனுக்கு அவரை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம், இதுதான் நம்ம அப்பான்ட்டு. ஆனா அவரு வந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு, ஓ ஜீசஸா, அவன் இந்த ஊர்ல தான் கார்பெண்டரா இருந்தான், ஆனா சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் குடிச்சு குடிச்சு ஒரு பைசா இருக்காது அவங்கிட்ட, வேலையும் ஒழுங்கா பண்ணலன்ட்டு திரட்டி விட்டாங்க, பக்கத்து ஊர்ல இருக்கான்னு கேள்விப்பட்டேன், போய் பாருங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஜோசி ரொம்ப சோகமாகறாரு. ஏன்னா இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து எங்க அப்பா இருப்பாருன்னு பார்த்தா இங்கேயும் இல்ல, அகைன் இவங்க தேடி போகணும். அந்த நேரம்னு பார்த்து இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி எல்லாரும் சர்ச்சுக்கு கையில மெழுகுவத்தி ஏந்தி போறாங்க. நம்ம டோராவும் ஜோசே உங்க அப்பா பக்கத்து ஊர்ல தான் இருப்பாரு, வா தேடி போலாம் அப்படின்னு கேட்க, நான் வரல, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓ அப்படியா, நீயாவது கொஞ்சமாவது சாப்பிட்ட, நான் அதை கூட சாப்பிடல, எனக்கு தான் ரொம்ப பசிக்குது, என்ன பண்றது, என் காசு எல்லாத்தையும் அந்த பஸ்லயே விட்டு வந்துட்டிய, நீ அந்த தத்தெடுக்கிற கும்பல்கிட்டயே உன்னை விட்டுருக்கணும், காப்பாத்த நம்பரு, அதான் என் தப்பு அப்படின்ட்டு இந்த பசி கோவத்துல சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஜோசே கடுப்பாகி வேகமா கூட்டத்துக்குள்ள ஓடுறாரு. எங்க போனாருன்னு தெரியல. பின்னாடியே நம்ம டோராவும் ஜோசே நான் தெரியாம சொல்லிட்டேன் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்களும் போகும்போதுதான் அந்த சர்ச் அவங்க பாக்குறாங்க. அங்க வந்து அவ்வளோ மக்கள், அவங்க மனசுக்குள்ள இருந்த அவ்வளோ நம்பிக்கைகள், சோகம் கஷ்டம் நிறைஞ்ச இந்த வாழ்க்கை மாறணும் அப்படின்னு கடவுளை நம்பி வந்த இவ்வளவு பேரை பார்க்கவே நம்ம டோராவுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு அவங்களுக்கு மயக்கம் வருது, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அங்கதான் ஜோசே இருக்காரு. ஐயோ என்ன ஆச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாரு. அடுத்த நாள் ஆகுது. மயக்கத்துல இருந்து நம்ம டோரா கண்ணை முழிச்சு எழுந்துக்க அவங்க ஜோசேவுடைய மடியில படுத்துக்கிட்டு இருக்காங்க. பாவம் அந்த பையன் டோராவுக்காக நைட்டு ஃபுல்லா தூங்காம அவங்கள மடியிலேயே தாங்கிக்கிட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கிற டோராவும் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா டோராவுடைய லைஃப்ல இது வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சன் இல்லவே இல்லை. முத தடவையா அவங்க மேல பாசம் வைக்கிற ஒரு உயிர் இருக்கு, அது நம்ம ஜோசே. அந்த நொடியில நம்ம டோராவுக்கு ஜோசேவுடைய மடியில படுக்கிறது அவங்க அம்மாவோட மடியில படுத்த மாதிரி ஒரு உணர்வை தருது அவங்களுக்கு. சோ அதுக்கப்புறமா சோகமா அந்த ஊர்லயே இருக்காங்க. இவங்க பக்கத்து ஊருக்கு போகணும், அதுக்கு காசு இல்ல, ஏன்னா பஸ்ல தான் போகணும். அதோட அந்த இடத்துல ஒரு சிலை இருக்கு, ஒரு ஃபாதருடைய சிலை, அவரு கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்க காசு இவங்களுக்கும் எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா பஸ்ஸுக்கே காசு இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு லேடியும் வந்து காசு இருந்தா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, ஏமா நீயும் நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம், போமா அப்படிக்கா அப்படின்னு சொல்றாங்க. எங்க நம்ம ஜோசேவுக்கும் வந்து பாவம் இந்த டோரா எவ்வளவு பெரிய ஆள், இவங்க லெட்டர்லாம் எழுதுவாங்க, இப்ப நம்மளால இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு யோசிக்கும் போது தான் டக்குன்னு ஒரு ஐடியா தோணுது. அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, ஊர்ல இருக்கிற உங்க சொந்தங்களுக்கு லெட்டர் எழுதணுமா, லெட்டர் எழுத தெரியலையா உங்களுக்கு, அதுக்கு தான் நாங்க இருக்கோம், லெட்டர் எழுத $1, அதை போஸ்ட் பண்ண $1, மொத்தம் $2 போதும் அப்படின்னு கத்தவே நிறைய பேர் வந்துட்டு நம்ம டோரா கிட்ட லெட்டரை எழுத சொல்றாங்க. அவங்களுக்கு தான் கை வந்த கலையாச்சே, சும்மா பிச்சு பெடல் எடுக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கும்னு பார்த்தா நிறையவே காசு சம்பாதிக்கிறாங்க இவங்க. சோ காசு இருக்கிறதுனால அந்த ஃபாதர் சிலைக்கு முன்னாடி நின்று இவங்க 2 பேரும் ஒன்னா போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுவும் நம்ம ஜோசேலாம் வந்து டோராவுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறாரு. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி காசெல்லாம் இவரே கொடுத்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மடியில சாயும் பொழுது ஒரு அம்மாவோட ஃபீல் இருந்தது ஜோசேவை பார்க்க நம்ம டோராவுக்கு. ஆனா இப்ப துணியெல்லாம் எடுத்து கொடுக்கும் பொழுது ஒரு அப்பா மாதிரி ஜோசேவை பாக்குறாங்க நம்ம டோரா. சோ நைட்டு அந்த ஊர்லயே தங்கிட்டு அடுத்த நாள் நம்ம ஜோசேவுடைய அப்பாவை தேடி அந்த பக்கத்து ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படியே ஜீசஸ் எங்க அப்படின்னு கேட்டு கேட்டு விசாரிச்சு ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க ஜீசஸான்னு சொல்லி கேட்க, நான் கிடையாது, ஆனா
ஆனா ஜீசஸ்னு ஒருத்தன் இங்க இருந்தான். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வெளியே எங்கேயோ போனா திரும்ப வரவே இல்ல, யாரும் அவனை பத்தி எதுவும் கேள்விப்படல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த ஜோசே வந்து ரொம்ப சோகமா போக, டோராவும் டே ஜோசே ஏன்டா கவலைப்படுற, இல்ல இவ்வளவு தூரம் வந்து அப்பாவை பார்க்க முடியல, அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிற, அப்பா கண்டிப்பா இங்க வருவாரு, நான் வெயிட் பண்ண போறேன், எனக்கு தெரிஞ்சது வேஸ்ட் தான், அவரு திரும்ப வர மாட்டாரு, பேசாம நீ என் கூடவே வரியா, என் ஊருக்கே போலாம், அங்கேயே நம்ம தங்கலான்னு சொல்ல அந்த பையனுக்கும் வர வழி இல்ல, ஓகேன்னு சொல்லி 2 பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த வீட்டுல இருந்த அந்த பர்சனும் பாக்குறாரு. அப்புறம் டோரா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னடியா ஆச்சு, மாட்டிக்கிட்டியா, இல்ல நான் ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன், ஆமா நீ என்ன பண்ற, அந்த பையனோட அப்பாவை காணோம், அப்படியே என்னால விட்டுட்டு வர முடியாது, சரி அதுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்க, டோராவும் நான் சொல்றது கேளு, என் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜி, நான் வாங்கின புது டிவி எல்லாத்தையும் வித்துரு, நேரம் கிடைக்கும் பொழுது திரும்பவும் நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம டோரா பிளான் பண்றாங்க. சரி இங்க இருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் டக்குன்னு ஒரு பர்சன் வராரு. இவர் இந்த கார்பெண்டர் வேலை எல்லாம் செய்யறவர் போல. நீங்க என்னோட அப்பா ஜீசஸை தேடி வந்திருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க நம்ம டோராவுக்கு எதுவும் புரியல. இப்ப போய் கேட்டிருப்பாங்கல்ல ஒரு பர்சன் கிட்ட ஜீசஸ் எங்கன்ட்டு, அந்த பர்சன் தான் இப்ப இவர்கிட்ட சொல்லிருக்காரு, இவர் தான் ஜீசஸோடைய பையனா, அதாவது நம்ம ஜோசேவுடைய அண்ணன். நம்ம டோராவும் இல்ல நான் உங்க அப்பா ஜீசஸோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, அப்படியா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அந்த பையனும் வீட்டுக்கு கூட்டிட்டு போக, அங்க இன்னொரு பையன் இருக்கான், அதுவும் ஜீசஸோடைய பையன் தான். சோ அந்த ஜீசஸ்ன்றவருக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க, அதுதான் இவங்க. அதுக்கப்புறமா தான் ரெண்டாவதா ஆனின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம ஜோசே பிறந்திருப்பாரு. அதோட வீட்டுல அந்த ஜீசஸ்ன்றவரு நம்ம ஜோசேவுடைய அம்மா கூட இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கா. ஜோசே முதலா அவங்க அப்பாவை பார்க்க அப்படியே அவருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. இந்த ஜீசஸோடைய அந்த 2 பசங்களும், அதாவது ஜோசேவுடைய அண்ணங்காரங்களும் ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. நம்ம ஜோசேவெல்லாம் ஒர்க் ஷாப்பை கூட்டிட்டு போயிட்டு ஜீசஸ் மாதிரியே இவங்களும் மர வேலைகள் தான் பண்றாங்களே, ஒரு பம்பரத்தெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பையனுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவரை ஜாலியா ரோட்ல பால் எல்லாம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அந்த பசங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவங்களுடைய அம்மா, அதாவது ஜீசஸோடைய மனைவி வந்து இந்த பசங்க சின்ன வயசா இருக்கும் பொழுதே இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா ஆனின்னு ஒரு பொண்ணை அவரு மேரேஜ் பண்ணாரு, அதான் நம்ம ஜோசியோடைய அம்மா. அவங்க வந்து இந்த பசங்களை அவ்வளோ பத்திரமா பாத்துக்கிட்டாங்களாம். இன்னும் சொல்ல போனா அவங்கள நாங்க சித்தின்னு கூட கூப்பிட மாட்டோம், அம்மானு தான் கூப்பிடுவோமே. எங்க மேல அவ்வளோ பாசமா இருந்தாங்க. அவங்க கன்சீவாவும் இருந்தாங்க, அவங்க வயித்துல எங்களுக்கு தம்பி பாப்பா இருந்தான். ஆனா அப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரியான சண்டை. அதுல அம்மா கோச்சிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க, அதுவும் வயித்துல தம்பி பாப்பாவோட. போனவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல, என்ன ஆனாங்கன்னு ஒண்ணுமே புரியல. எங்க அப்பாவும் குடிகாரனா மாறி ஒழுங்கா வேலைக்கு போகாம இப்ப நாங்க தான் எங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் எங்க போனாருன்னே தெரியல. ஆனா அவரு ஆனி அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு, எங்களுக்கு படிக்க தெரியாது, ஒருவேளை அவரு எங்க இருக்காருன்னு இதுல எதுவும் எழுதிருக்காரான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை நம்ம டோரா கிட்ட கொடுக்குறாங்க. சோ அவங்களும் படிக்கிறாங்க, ஆனி நமக்குள்ள சண்டை வந்து நீ பிரிஞ்சு போயிட்ட, இவ்வளவு வருஷம் ஆகியும் நீ திரும்ப வரவே இல்லை, ஆனா நீ ரியோல தான் இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உன்னை தேடி நான் அந்த ஊருக்கே வந்திருக்கேன், கண்டிப்பா உன் கூட கண்டுபிடிப்பேன், உன்னையும் நம்ம பையனையும் கூட்டிட்டு போவேன், அங்க வீட்டுல நம்மளுடைய 2 பசங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஃபேமிலியா வாழலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஜீசஸ் எழுதியிருக்காரு. இதை கேட்டு அந்த பசங்கலாம் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுவும் நம்ம ஜோசே எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்புறம் நைட் டைம் ஆகுது, வெளியே நம்ம ஜோசேவும் டோராவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, வானத்துல தெரியற அந்த நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டோராவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க அப்பா ரியோல தான் இருக்காரு, முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டு திரும்ப இங்க தான் வருவாரு, கண்டிப்பா நீ உங்க அப்பா கூட ஒன்னா ஜாலியா சந்தோஷமா இருப்ப, அதோட உன் அண்ணனுங்களை பாத்தியா, நீ அவங்களோட தம்பினே தெரியல, அப்பவே உன்னை இப்படி பாத்துக்கிறாங்கன்னா நீ தான் அவங்க தம்பின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், உன்னை விட மாட்டாங்க, அவ்வளவு பத்திரமா பாத்துப்பாங்க, உன்னை அண்ணங்காரனும் வெளியே வந்து பணியில என்ன பண்றீங்க உள்ள வாங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் நம்ம ஜோசைய நீ வாடா எங்க கூட படுத்து தூங்கு அப்படின்னு அவங்க கூட தூங்க வச்சுக்கிறாங்க. சோ விடிய போகுது, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டோரா மட்டும் எழுந்து அவங்க பேக்ல இருந்து ஒரு பொருளை எடுக்கிறாங்க. பார்த்தா அது நம்ம ஜோசே வாங்கி கொடுத்த அந்த Dress தான். அந்த Dress இவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. சோ அதனால குளிச்சுட்டு அந்த Dress-அ போட்டுட்டு மெழுகுவத்தியை ஏத்தி வச்சு லிப்ஸ்டிக் போடுறாங்க. ஏன்னா நம்ம டோரா இந்த ஊரை விட்டு திரும்ப அவங்க ஊருக்கே போக போறாங்களாம். ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜோசேவை பார்க்கணும்ட்டு அப்படியே மெதுவா ரூம்குள்ள வராங்க. 2 அண்ணனுங்களுக்கு நடுவுல ஜோசே பாதுகாப்பா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும் பொழுது நம்ம டோராவுக்கு அவ்வளோ நிம்மதி. சோ எதுவும் சொல்லிக்காம அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போறதுக்கு முன்னாடி ஆனி எழுத சொல்லிருப்பாங்கல்ல லெட்டரு, அந்த லெட்டரை அங்க வச்சுட்டு போறாங்க. சோ அப்படியே மெதுவா அந்த வீட்டை விட்டு தூரமா பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. இங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம ஜோசே கண்ணை முழிச்சு எழுந்துக்க, டோரா இருக்கிற ரூமுக்கு போனா அங்க டோராவை காணோம், எங்க போனாங்க இவங்க அப்படின்ட்டு வெளியே வரும்போது தான் டோர் ஓபன்ல இருக்கு. நம்மளை விட்டுட்டு இவங்க போறாங்களா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா அந்த பையன் வேகமா ஓடி வரான். பார்த்தா இங்க டோரா வந்து பஸ்லயே ஏறி உட்காந்துடுறாங்க. அந்த பஸ்ஸும் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்குது. நம்ம ஜோசேவும் அந்த பஸ்ஸை பாத்துறாரு, ஆனா அது
ரொம்ப தூரத்துல இருக்கு, இருந்தாலும் பின்னாடியே விடாம வேகமா ஓட அதுக்குள்ளேயே பஸ் அங்கிருந்து தூரமா போயிடுது. பஸ்ஸுக்குள்ள இருக்கிற நம்ம டோரா வந்து ஒரு லெட்டரை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. நான் இது வரைக்கும் எவ்வளவோ பேருக்கு லெட்டர் எழுதியிருக்கேன், ஆனா எனக்காக நான் லெட்டர் எழுதுனதே இல்ல. முத தடவையா ஜோசி உனக்காக தான் நான் எழுதுறேன். முத விஷயம், நீ கவலைப்படாத சரியா? கண்டிப்பா உங்க அப்பா உன்னை தேடி வருவாரு. அதோட நான் உன்னை எங்கேயோ விட்டுட்டு போறேனே அப்படின்னு எந்த ஒரு கவலையும் எனக்கு இல்ல. ஏன்னா என் கூட நீ இருக்கிறத விடவே உன் அண்ணனுங்க கூட இருந்தனா அவங்க உன்னை பத்திரமா பாத்துப்பாங்க. உண்மையா சந்தோஷமா நான் இங்க இருந்து போறேன். ஏன்னா நீ என் வாழ்க்கையில வரத்துக்கு முன்னாடி எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. ஆனா இப்ப பாரு, எனக்கு அம்மாவா அப்பாவா ஜோசே நீ இருக்க. நீ வளர்ந்து நீ சொன்ன மாதிரியே ஒரு ட்ரக் டிரைவரா ஆகு. என்ன பார்க்கணும்னு நினைச்சனா நான் எங்கேயும் போயிருக்க மாட்டேன். உன்னை முதல்ல பார்த்த அதே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பேன். அதோட நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த ஞாபகார்த்தமா நம்ம கிட்ட ஒன்னு இருக்கு தெரியும்ல, அது போதும்டா தம்மா துண்டு, உன் நினைப்பிலேயே நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு அந்த லெட்டரை எழுதி முடிச்சுட்டு கையில ஒரு பிலிம் மாதிரி இருக்கு, அதை எடுத்து அப்படியே வெளிச்சத்துல வச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஃபாதர் சிலை கூட சேர்ந்து இவங்க 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்கல்ல, அந்த போட்டோ தான் அதுல இருக்கு. கரெக்டா இவங்க பாக்குற இதே நேரத்துல தான் போய்கிட்டு இருக்கிற பஸ்ஸை பார்த்து அழுதுகிட்டே நம்ம ஜோசேவும் அதே போட்டோவை தான் பாக்குறாரு. எங்க நம்ம டோராவும் அவங்களுக்குன்னு எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்லாம இருந்தாங்க, ஆனா இப்ப இவங்களுக்காக கண்ணீர் விட ஒரு உயிர் அங்க ஒண்ணு இருக்கு அப்படின்ற மன திருப்தியோட அப்படியே மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி போறாங்க. இந்த இடத்துலயே சென்ட்ரல் டு பிரேசில்ன்ற இந்த வேற லெவல் கதை முடியுது. சோ நீங்களே சொல்லுங்க, கதை எப்படி இருந்தது? உண்மையிலேயே வேற லெவல் தானே? இதே மாதிரி நிறைய நல்ல படங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு தந்துகிட்டே தான் இருப்பேன். அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணணும்? ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுக்கணும். ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. சோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.